ஹலோ மக்களே, சண்டே எல்லாத்துக்கும் எப்படி போகுது? எனக்கு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. ரெகுலர் ரொட்டீன் தான். காஃபி குடித்தாச்சு, மாவு அரைச்சிட்ருக்கேன். அப்புறம் இன்றைக்கி வந்து புதுசாக ஒரு சாக்லேட் கேக் பண்ணியிருக்கேன் குழந்தைங்களுக்காக. அப்புறம் வந்து சண்டேயில் மீன் இல்லாமையா, ஸோ மீன் வந்து பெரிய மீன் வந்து ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணுன்னு ஆசைப்பட்டோம். இதை வந்து வவ்வால் நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரில. நீங்கள் என்ன மீனுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து பெரிய மீன் க்ரில் பண்ண போகிறேன் ஓவனில். ஸோ வந்து வாஷ் பண்ணியாச்சு, மசாலா தடவ போகிறோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிருக்கு. இன்றைக்கி தான் ரொம்ப நாள் கிடச்சி. க்ரில் பண்ணிவிட்டு எப்படி வீடியோ இருக்குன்னா, எப்படி டேஸ்ட் இருக்குன்னு நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஸ்டே டியூன். அப்புறம் நானும் என் குட்டியும் வந்துட்டு வெஜிடபிள் வாங்க வெளியில் போயிட்டோம். எங்கே போகிறேன், எங்கே போகிறீங்கன்னு சொல்லு. பேசவே வராது, ஆனால் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணிட்டு இருக்கான். எங்கே போயிட்டுருக்கீங்கன்னே தெரியல. அப்புறம் எங்கே போய் வாங்க? வெஜிடபிள் வாங்க போகலாம். எல்லாம் வெஜிடபிளும் வாங்க போகலாம். சீக்கிரம் இவன் வந்து நிறைய டான்ஸ் எல்லாம் பண்ண வீடியோஸ் போட்டிருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு என்கரேஜ் பண்ணுங்க. ஸோ வந்து சண்டேயில் வந்து இப்படி மாவு பிணைய வந்தாவே போதும், இவன் வந்துடுவான் எனக்கு கொடுங்க. ஸோ இன்றைக்கி ஒரு புது வித்தை ஒன்று கற்றுட்ருக்கான். எனக்கே ஷாக்கிங் ஆகிடுச்சு. சரி இப்படி திடீர்னு இவ்வளோலாம் வந்து இவன் ட்ரை பண்ணுறான் அப்படின்ட்டு பார்த்துட்டே இருங்க. ஒன்று சூப்பராக கையிலலாம் பண்ணிக்கிறதோ. காட்டு, காட்டு இந்த பையனுக்குள்ள உள்ள திறமைய இப்போ காட்டு, கையில் காட்டு, கையை காட்டுட்டு. அப்புறம் வந்துட்டு எப்போவுமே ரெகுலராக டான்ஸ் பண்ணிட்டே இருப்பான், பாட்டு போட்டு. இந்த பாட்டு அவனுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. எப்போவுமே வந்து இந்த பாட்டு வந்தால் போதும் ஆடிக்கிட்டே இருப்பான். இன்றைக்கி இன்னும் திடீர்னு வெக்கப்படுறான். நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு வெக்கப்படுறான். அவ்வளோதான்.